பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தின் ஜெயமுண்டு. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்லை பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார். ஆசீர்வதிக்கின்றார், பெருகச் செய்திடுவார்.
நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்க முழு தேசத்தையும் கடனே இல்லாமல் கடனை ரத்து பண்ணியிருக்கிறார் தேவன். அதுக்கு வேலையை பண்றாரு. அங்க ஒரு ஆள் எழும்புறாரு. அந்த ஆள் பேர் தான் நெகேமியா. அவர் என்ன ஒரு வைராக்கியமாக செயல்படுறாரு என்பதை நீங்க பார்க்கணும். வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சத்தம் வருது. ஒரு கூட்டத்துக்குள்ள கூக்குரல் சத்தம் கேட்குது. அது என்னவென்றார், அவர்களில் சிலர், கவனிங்க, நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகராய் இருக்கிறபடியால் சாப்பிட்டு பிழைக்கும்படி நாங்கள் தானியத்தை எப்படி வாங்கியிருக்காங்க? சாப்பாடை அரிசி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரிசி எப்படி வாங்கியிருக்காங்க? கடனாக வாங்கினோம் என்கிறார்கள். வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டத்தையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள். இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை, அதாவது என்னன்னா டாக்ஸ் கட்டுறதுக்கு. எப்படி டாக்ஸ் கட்டுறதுக்கு? அது ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா? டாக்ஸ் கட்டவே கடனா, அதுவே ஒரு பெரிய கடன், அரசாங்கத்துக்கு அடைக்க வேண்டிய கடன். அதுக்கே சிலர் வட்டிக்கு பணம் வாங்குற ஒரு கதை. அது மாதிரி தான் நாங்கள் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேல் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேல் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும், பாருங்க, எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. இப்படி பிள்ளைகளை வேலைக்கு படிக்க வைக்க முடியாம வேலைக்கு அனுப்ப வேண்டிய, அடிமைகளை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, அத கடன் நிமித்தமாக அவர்களை மீட்க எங்களுக்கு என்னென்ன நிர்வாகம் இல்லை. ஆமா, செங்கச்சூளையில் இப்போ கவனிச்சிருக்கீங்களா? செங்கச்சூளை செங்கல் அறுக்கிற இடம் பார்த்துருக்கீங்களா? அந்த மண்ணு செங்கல் அறுப்பாங்கல்ல, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பணம் வாங்கிடுவாங்க கடனா. முன்னாடியே ₹1,00,000 வாங்குவாங்க. இவங்க ₹1,00,000 அவங்கள்ட்ட வாங்கி அந்த கடனை வாங்கி யாராவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனில் போய் உங்கள் ₹1,00,000 கொண்டு போய் செய்வாங்க. அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. மொத்தம் வாங்கிட்டு போயிட்டு வீடு கட்ட சிலர் பண்ணுறாங்க. வீடு கட்ட வாங்குறாங்க, அந்த மாதிரி காரியம் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடைச்சி தீர்ற வரைக்கும் கல் வெட்டணும். நைட்டெல்லாம் மண்ணை போட்டு மிதித்து அதுக்கப்புறம் கல்லை வெட்டி பழையபடியும் கொஞ்ச நேரம் உறங்கி அங்கே போய் நீங்கள் பாருங்கள், நல்ல வாழ்க்கை கிடையாது. இங்கே கல் வெட்டுற மாதிரி கிடையாது. இங்கே கட்டைக்காலம் இருக்குது, இதை மிஷினை செய்யுது. அவங்க அப்படி இல்லை, கால்ட்டே மிதித்து மண்ணை குழச்சி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் கொஞ்சம் தள்ளி கையை வச்சு இப்படி பண்ணி ஒரு அச்சு வச்சுருப்பாங்க. அந்த அச்சில் அப்படியே அடுக்கி வச்சு எல்லாம் வெட்டுவாங்க. ரொம்ப கஷ்டம். கடனை அடைக்காமல் நீங்கள் அங்கேருந்து போக முடியாது. அந்த கடனை அடைக்காமல் அங்கேருந்து போகவே முடியாது. இன்றைக்கி கூட நீங்கள் கூட அப்படி இந்த எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா சொசைட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் காசு வாங்கியிருப்பீங்க. எத்தனை பேருக்கு சொசைட்டியில் காசு வாங்கினவங்க சிலர் இருக்கலாம். அதை நீங்கள் ரிட்டர்ன் முடிச்சு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காசை பிடிச்சிட்டு தான் அவங்கள விடுவாங்க. கட்டாமல் போனீங்க பின்னாடியே வந்துடுவாங்க. புரிந்தது அவங்களுக்கு? இப்படி கடன் என்னென்னா இருக்கத்தான் செய்யுது. அடிமையாய் இருக்கிறார்கள். அவர்களை மீட்க எங்களுக்கு என்ன இல்லை? நிர்வாகம் இல்லை. எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறொரு மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள். யாருடைய கையில் இருக்குது? இப்போ சிலருடைய வீடு அடமானமாக இருக்குது. பேங்கில் வீட்டை அந்த இடத்தையே அடமானம் வச்சு தான் பணம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. இப்போ பேங்க்காரனுக்கு பணம் கட்டலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வீட்டை ஜப்தி பண்ணிடுவான், அடைச்சிடுவான். இதெல்லாம் நடக்குது இன்னைக்கு. என்னன்னா இதை கேட்ட உடனே நெகேமியா மாதிரி தேவ மனுஷனாக இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, இப்படி தான் வரணும். நெகேமியா அதை கேட்ட போது என்ன ஆச்சு தெரியுமா? பாருங்க, அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது எப்படி கோபம் கொண்டேன்? மிகவும் கோபம் கொண்டேன். என்ன கோபம்? தேவனுடைய ஜனங்கள், கவனிங்க, ஆபிரகாமுடைய சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற சந்ததி இப்படி இருக்கலாமா? இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாச்சுன்னா இதுக்கு கோபம் கொள்ளணும். இதை விரட்டி அடிக்கிற வேலையில் இருக்கணும். இதுக்கான ஐடியாவை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா இதுக்கான வேலையை பண்ணணும்.
கவனிங்க, முதல்ல கோபம் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் இப்படிப்பட்ட கடன் இருந்ததுன்னா நீங்க மிகவும் கோபம் கொண்டு இதுக்கு எதிராக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இதை சந்தோஷமா ஏற்றுட்டு பரவாயில்லைங்க அப்படின்னு முதல் வேலை கடன் கொடுக்கணும். கடன் வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும். இல்லைன்னா இந்த கடனை இருக்கக்கூடாது, இனிமேல் நான் கடன் படக்கூடாது என்ற வைராக்கிய கோபம் உங்களுக்குள்ளாக வர வேண்டும். அதனால தான் முதல் வேலை கடனை ரத்து பண்ற வேலையில கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மனிதர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியத்தில் வைராக்கியமா எழும்பி மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி, இங்க நல்ல கவனிங்க, தேவன் நமக்கு நல்லதை கொடுக்கிறார், நாம் மேலே வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் இந்த மாதிரி காரியங்களை ரத்து பண்ணுவதற்காகவே முயற்சி எடுக்கிறார். என்ன சொல்றார், ஏன் இப்படி வட்டி சுமத்துறேன் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில், எங்களுடைய சக்திக்கு இந்த தக்கதாக அவர்களை மீட்டு கொண்டு அதாவது மீட்டு எடுத்து வச்சிருக்கிற போது நீங்கள் திரும்ப மறுபடியும் அவங்க மேல ஒரு பெரிய சுமையை சுமத்தி, கவனிங்க, திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? வீட்டில் கணவன் மனைவி தீர்மானம் பண்ணணும். வட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படி அதை அடிச்சு நொறுக்கிற மாதிரி வேலையை செய்யவே வேண்டும் நீங்க. ஆமா, இந்த வட்டத்தில் எப்படியோ, இந்த மாசத்துல, இந்த வருஷத்துல எப்படியாவது முடிக்கணுங்க. இந்த கடனை இல்லாமல் பண்ணணும். இந்த தீர்மானம் கணவன் மனைவியை எடுக்க வேண்டும். எடுத்து திட்டமிட்டு இதில் இறங்க வேண்டும். இங்க நீங்க இறங்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கை உங்களுடனே கூட பலமா இருக்கும். இங்க பாருங்க, இங்க நடக்குது, அதான் நடக்குது பாருங்க. இங்க நீங்க கவனிங்க, கொஞ்சம் வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா அப்பொழுது என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். சரியான கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டோம். உடனே அப்படியே தலையை கவுந்து நிற்கிறாங்க. என்ன மெயின் அப்படின்னா, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. ஏன்னா இங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், அவங்க என்ன உரிமையோடு பேசுறாரு அங்க நெகேமியா? இவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆகவே இவங்க யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, இவங்க அடிமைப்பட்டு போகக்கூடாது, கடன்ல இருக்கக்கூடாது. அதே தான் கல்வாரி சிலுவையின் மூலமாக கலாத்தியர் 3:13 உங்க சாபத்தை சுமந்து தீர்த்து கர்த்தர் உங்களை மீட்டிருக்கிறார். கலாத்தியர் 3:14 படி நீங்கள் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்ற ஆபிரகாமினுடைய சந்ததியாய் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இதே ஸ்லாக்கியம்தான், நமக்கும் அதே ஸ்லாக்கியம்தான். அதனால நீங்களும் யாருக்கு அடிமையாக இருக்க கூடாது. நீதிமொழியில் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இன்னைக்கு நான் சொல்றேன், இதை வைராக்கியமா எழும்புங்க, எழும்பி விரட்டி அடிங்க. நெகேமியாவுக்குள்ள இருந்து அந்த கோபம் வருது பாருங்க. என்ன சொல்ற, பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்க 9ஆம் வசனம் பாருங்க, என்ன முடியுது பாருங்க. தேவன் செய்கிறார். என்ன செய்யணும், அந்த சொடக்கு போற நேரத்தில் அவங்களுடைய கடனை கர்த்தர் நீக்கி தருவார். நீங்கள் இதில் வைராக்கியமா எழும்ப வேண்டும். நெகேமியாவை போல கோபம் கொண்டு இதை விரட்டி அடிக்க வேண்டும். பாருங்க, அந்த கடைசி வசனத்தை வாசிப்போம், 12ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் திரும்ப கொடுத்து விட்டு இனி அப்படி அவரிடத்தில் கேட்க மாட்டோம், நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள். அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்களுக்கு இந்த வார்த்தையை செய்ய அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். இந்த ஜனத்தை முழு தேசம், அங்க ஒரு தேசத்துக்கே கர்த்தர் கடனை ரத்து பண்ணியிருக்கிறார். நீங்க உங்களால முடியும். உங்க உள்ளத்துல விசுவாசிங்க, தேவன் அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்வார். வல்லமையான காரியத்தை செய்ய இன்னைக்கும் அவர் தயாராக இருக்கிறார். நீங்க முடிவெடுக்கலன்னா, நீங்க முயற்சி பண்ணலன்னா, நீங்க இதுல ஆசை கொள்ளலன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. புரிந்தவங்களுக்கு நீங்க இதை முயற்சி பண்ண வேண்டும், இதை முயற்சி எடுக்க வேண்டும். இப்பவுமே நெகேமியாவை போல எழும்பி விரட்டி அடிக்க வேண்டும். சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், கடன் கொடுக்கிறவனாக நான் இருக்கிறேன். உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். உபாகமம் 15 1 முதல் 6 வசனம். யார் இருக்கக்கூடாது? ஆமா, நம்ம சபைக்குள்ள, இப்ப நான் சொன்ன பாருங்க, நம்ம எல்லாம் சகோதரர்கள், நம்ம சபைக்குள்ள எளியவர்கள் இருக்கக்கூடாது. எளியவர்னா ஏழைகள் சொல்றாரு, ஏழைகளா இருக்கக்கூடாது.
முடியுமா? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவன் என்னை ஐஸ்வர்ய சம்பனராக்குவார். அவர் என்னை ஐஸ்வர்ய சம்பனராக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். இரத்தத்தினாலே என்னுடைய கடன்களை அடைக்கும்படியாக வல்லமையான காரியத்தை எனக்காக அவர் செய்வார். என் கடன்களை ரத்து பண்ணுவார். நான் வைராக்கியமா எழும்ப போறேன், கோபம் கொண்டு எழும்ப போறேன், இந்த காரியத்தை விரட்டி அடிக்க போறேன். இங்க பாருங்க, அப்ப எளியவன் இருக்க வேண்டாம். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால் உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுத்த தேசத்தில் உன்னை மேன்மையாக உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால், எல்லாம் சொல்லுங்க, என்னை என் தேவன் சொன்னபடி ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. மறுபடியும் சொல்லுங்க எங்களோட சேர்ந்து, என்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமா, இது தீர்மானம் எடுத்துங்க. அடுத்த வருஷம்லாம் பார்க்கும்போது முன்னேறி இருக்க வேண்டும், கோபம் கொண்டு எழும்ப வேண்டும், கடனை பார்க்கும்போது வைராக்கியமா எழும்ப வேண்டும். ₹1 இருந்தால் கூட சரிதான். புரியுதா உங்களுக்கு? பரவாயில்லைங்க, பையா கொடுங்கன்னு கூட அவருக்கு இந்த கடைக்கார அம்மா சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தாங்க உங்க ₹1 அப்படின்னு கொடுத்துருங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை. உன் கடை எனக்கு தேவையில்லை, நீ என்னை கொடுத்து பெரிய ஆளாக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு மாதிரி அந்த மாதிரி மனநிலை உருவாகி வர ஆரம்பிக்கணும். இது வர ஆரம்பிக்கும் போது தேவன் என்ன செய்வார்னா உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பதனால் நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்குவதில்லை. நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், என்னையோ ஒருவரும் ஆளுவதில்லை. அடிமைத்தனம் நமக்கு கிடையாது. எங்கேயும் போய் எவன்கிட்ட போய் அடிமையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் அடிமையாக இருக்க மாட்டீங்க. ஒருத்தர் வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்டாக டைமுக்கு கொடுத்து முடிச்சிங்கன்னா நீங்கள் அடிமை இல்லை. அதே வேலையில் கொடுக்காம விட்டீங்கன்னா அடுத்து உங்கள் தலையில் வந்து அவன் மிளகா அரைச்சிடுவான். முதல் வேலையாக இதுதான், வைராக்கியமாக எழும்புங்க, கர்த்தர் எங்களை மென்மேல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், நெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம், நெருக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் இவ்வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன்
Amen.